வணக்கம். தூத்தூர் மீனவ மண்டலத்திலேயே ஒரு சாதாரண மீனவரா கடல் தொழில் செய்து வந்த தூத்தூரை சார்ந்த திரு பெனி தற்போது ஒரு படகு கட்டும் நிலையம் அமைத்து ஃபைபர் போட்டை முதலாக உருவாக்கி இருக்கிறார். அந்த பெனியோடு தான் நாம் இன்று தூத்தூருடைய நேயர்களுக்காக நேர்காணலை நடத்துகின்றோம். வணக்கம். வணக்கம். உங்களை பற்றி சொல்லுங்க. நான் தூத்தூரை சார்ந்த பென்னி எனக்கு பேர். அப்பா பேர் ஏசுதாசன், அம்மா பேர் தார்சிலம்மாள். நான் இப்போ 6ஆம் கிளாஸ் வரை படிச்சிருக்கேன். அதுக்கு பின்னாடி கடல் வேலை தான். உங்கள் கூட எத்தனை பேர்? உங்கள் அப்பாவுக்கு எத்தனை பிள்ளை? என்னையும் சேர்த்து 8 பேர் இருக்காங்க. நீங்கள் எத்தனாவது? நான் மூத்த. அதுக்கு பிறகு பெண் பிள்ளைகள் உண்டா? 5 தங்கச்சி, 2 தம்பி. 2007 எனக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கு. உங்கள் மனைவிக்கு பேர்? போர்த்தாசி. எத்தனை பிள்ளைகள்? 2 பிள்ளைகள் இருக்கு, பெண் பிள்ளைகள். அவங்க பேர் சொல்லுங்க. கீது, கீர்த்தி, 2 பேர் படிச்சுட்டு இருக்காங்க. ஆமாம், படிச்சுட்டு இருக்காங்க. உங்கள் வீடே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. இந்த வீட்டில் உள்ள அலங்காரங்கள், வெளி அலங்காரங்கள் எல்லாமே கொஞ்சம் மற்ற வீடுகளை விடைக்கும் வித்தியாசப்பட்டுருக்கு. அது நீங்கள் பண்ணதானே? ஆமாம். நாங்கள் துவக்கமாக பார்க்கும்போதே வெளியிலேயே அந்த ஒரு கலைஞனுடைய வீடு அப்படியான சொல்லக்கூடிய அளவில் இருக்குது. எதனால் நீங்கள் அந்த பள்ளி படிப்பு 6ஆம் வகுப்பு முடிச்சுட்டு தொழிலுக்கு போனீங்க? அந்த நேரம் எனக்கு படிப்பு தலையில் அந்த மாதிரி ஒன்றும் வரல. அப்படி உள்ளதில் எனக்கு நான் அந்த கடல் வேலைக்கு சம்மந்தமான நல்ல பைசா நம்ம ஆட்களை கொண்டு வரதை நான் பார்த்து அந்த மாதிரி தானே சின்ன வயசில் எங்கள் அப்பாவுக்கு போட்டு உண்டு. அந்த சம்மந்தமான அப்படி உள்ள பைசா அவங்ககிட்ட போனால் நல்ல சந்தோஷமாக இருக்கலாம். அந்த மாதிரி அப்படி தான் கடல் வேலைக்கு நான் போனேன். 6ஆம் கிளாஸ் படிச்சுட்டு கடல் வேலைக்கு போனேன். முதலாக எந்த தொழில் நீங்கள் தொடங்குனீங்க? கடல் வேலைன்னு சொல்லும்போது நேரடியாக போய் கடலில் போக முடியாது இல்லை, அப்படி தானே? அதுக்கு முன்னே நிறைய பயிற்சிகள் எல்லாம் தேவையாக இருக்கும். எங்கள் தாத்தாவுக்கு டாலமன் உள்ள ஊராக எங்கள் அம்மா ஊர். எங்கள் தாத்தாவுக்கு கரமடி இருந்தது. ஃபஸ்ட்டு மூமெண்ட்டு அதுதான். அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் எனக்கு. இப்போ டாலத்தில் போய் இங்கே ஸ்கூலு லீவ் போடும்போது அங்கே போயிங்களா? எப்படி போவீங்க? நடந்தா இல்லை பஸ் தான்? பஸ்ஸில் தான் போவீங்க. நம்ம தூத்தூரில் ஒரு 9H ஜே அப்படி உள்ள பஸ் அந்த டைமில் உண்டு. அப்படிதான் லீவ் வந்தாலே வண்டியில் ஏறி போயிடுங்க. அங்கே கரமடியை இழுக்கிறதுனால காசு கிடைக்கும். அதனால உள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும். சரி, அந்த காசை என்ன செய்வீங்க? உங்களுக்கு கரம்படி எடுத்து கொஞ்சம் அந்த காயின்ஸ் தான் தருவாங்க இல்லை, சின்ன சின்ன காசு. நம்ம டீ குடிக்கிறது அந்த மாதிரி சின்ன சின்ன ஏதாவது சின்ன சின்ன விஷயம் தானே அந்த டைம்ல அப்படியே நடந்துட்டு. அந்த வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்சு போச்சு அப்படிதான்? ஆமாம், அதுலேருந்து தான் நான் கடல் வேலைக்கு ஸ்கூலுக்கு போகிற இன்ட்ரெஸ்டே இருக்காது. அது சம்பந்தமான கடல் வேலைக்கு அடுத்தது அப்பா கூட போயின்னு பார்த்தா அப்பா கொண்டு போகிற மாதிரி இருக்காது. அப்பாவுக்கு மனநிலை எப்படி இருந்தது? நீங்கள் நல்லா படிக்கணும். ஆமாம், எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஸ்கூலுக்கு போனால் நம்ம ஒழிச்சு கிடக்கு அந்த மாதிரி அப்படி. சரி, முதலாக நீங்கள் அதுக்கப்புறமா இப்போ கரமடி இழுத்து நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க, பைசா எல்லாம் கிடைக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. அடுத்து கடல் தொழிலுக்கு போகிறதுக்கு விரும்பும்போது உங்கள் அப்பா விடலை. இப்போ எப்படி நீங்கள் இதையும் தாண்டி அடுத்த கட்டம்? ஸ்கூலுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அங்கே டாலத்தில் தான் கூடுதலாக அப்படியே நின்றுட்டு இருக்கு. அப்போ இது சம்மந்தமாக அப்பாவுக்கு நல்ல பிரச்சனை, அம்மாவுக்கு நல்ல பிரச்சனை. நான் ஸ்கூலுக்கு போகலன்னா வீட்லேயும் பிரச்சனை. அந்த மாதிரி உள்ளதில் நான் அங்கே இந்த டாலத்துலேருந்து இங்கே வரமாட்டேன். வந்தா ஸ்கூலுக்கு போன அந்த பயத்தில் அங்கே கிடக்கு. அப்போ இப்படியே போனதுலேயாகும் நம்ம கடல் வேலைக்கு அப்படி போனது. இப்படி தானே இருக்கேன், இனி இவனை மாற்ற முடியாது அப்படின்றாங்க. முதல்ல உங்கள் அப்பாவுக்கு போட்டில் தான் போனீங்களா? ஆமாம். அங்கே என்ன வேலையை தொடங்குனீங்க? கிச்சன் வேலை தான். பண்டாரன்னு சொல்லுது நமக்கு அந்த மாதிரி உள்ள வேலை. அந்த வேலையை குறித்து சொல்லுங்க. சின்ன வயசுல போகும்போது அந்த கிச்சன் வேலையும் ஒழுங்கா தெரியாது. இப்போ அதை என்னையோட கொஞ்சம் சின்ன வயசுல இருப்பாங்கல்ல, அவங்கள பார்த்து இப்போ இருக்க மாதிரியான அந்த வசதிகள் எல்லாம் இல்லாம என்னென்ன வசதிகள் இருந்தது? நீங்க எப்படி சமையல் பண்ணீங்க அந்த டைம்ல? என்ன பார்த்தாச்சுன்னா நமக்கு ஸ்டவ், நான் போன தொழில்கள்லாம் போன டைம்ல எல்லாம் எந்த ஸ்டவ்? சாதா டீசல் நம்ம வைத்து பம்பு பண்ணி அந்த மாதிரி உள்ளது. அந்த இதில் நம்ம நல்ல கஷ்டம் தான். அன்னைக்கு நமக்கு கஷ்டம் தெரியல, அதானே இன்ட்ரெஸ்ட். கடல் வேலைக்கு போனால் நல்ல காசு கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும். ஆமாம், நல்லது. அந்த மாதிரி உள்ளதில் அடுத்த கட்டமாக எப்படி நீங்கள் அடுத்த தொழில் எப்படி முன்னேறீங்க? இப்போ பண்டாரியா சமையல் வேலை? அதுக்கு பிறகு நான்
அதுக்கப்புறம் எங்களுக்கு இந்த சின்ன வள்ளம் இருந்தது, போட் இருந்தது. அப்படியே நான் அதுல போட்டு கொண்டு போறது மாதிரி ஸ்டெடியா அப்படி உள்ள ஒரு ஆளு தானே. அப்படிதான். இல்ல எப்பளாவது நீங்க வந்து இந்த போட்ல போகும்போதும் இந்த நாட்டுப்படகு விசைப்படகுல 2 படகுகளை மாறி மாறி தொழில் போயிட்டு இருக்கு. எப்போவாவது எதுக்கடா இந்த தொழிலுக்கு வந்தோம் அப்படியான நீங்க உணர்ந்திருக்கீங்க? ஃபர்ஸ்ட்ல அது தெரியல. கொஞ்சம் ஏஜ் ஆகி ஒரு அப்படின்னு பார்த்தோன்னா 20-22 வயசு ஆகும்போது அது கஷ்டமா நமக்கு தெரியுது. உங்களுக்குள்ளேயே அந்த கலை கலை ஒரு கலைஞர் அப்படி உள்ள ஒரு இது உங்களுக்குள்ள இருந்திருக்கு அப்படிதானே? அது எப்போதுல இருந்தெல்லாம் வெளிப்பட்டது? நான் இப்போ கொச்சி நம்ம எல்லாம் கேரளத்தில் தானே நம்ம வேலை பார்த்துட்டு இருந்தோம். இந்த மாதிரி வேலை நடக்க போட்டுகள் வேலை நடக்க இடத்துல தூத்துக்குடியில் ஒரு வள்ள கம்பெனி இருந்தது. அந்த வயசுல எனக்கு அது சம்பந்தமான கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் அதிகமாக உண்டு. நான் இப்படி வருவேனா அப்படின்னு உள்ளது எனக்கு தெரியாது. அதை பார்க்கணும், அந்த ஒரு முயற்சி தான் எனக்கு. இப்ப இந்த தொழில் இந்த வேலைகள் எல்லாம் நடக்கக்கூடிய இடங்கள்ல நீங்க சும்மா நாம் அப்படியே பார்த்துட்டு நிற்கிறது. ஒரு ஆள் பெரிய ஆள் செஞ்சுட்டு இருப்பாரு, நம்ம பார்த்துட்டு இருக்குது. அதான் எனக்கு வேலை, அந்த டைம் பாஸுக்கு அந்த வேலை. அன்னைக்கு எப்படி இந்த கலை வெளிப்பட்டது? இப்போ நீங்க இப்போ பார்வையாளரா உங்களுக்குள்ள அந்த திறமை இருக்கு, நீங்க பார்த்துட்டே இருக்கீங்க. எப்படி இந்த கலைத்திறன் வந்து வெளிப்பட்டது? அது எதையாவது நீங்க செஞ்சிருப்பீங்க இல்லையா, வீட்லையோ இல்லை தொழில் சார்ந்த படகுகள்லையோ? இந்த போட்டு இந்த வள்ளம் எனக்கு அதில் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. இதை பண்ணதுக்குள்ளது நமக்கு முடியுமான்னு உள்ளது எனக்கு தெரியாது, அப்போ தெரியாது. ஒரு 10 வருஷத்து இப்போ 10 வருஷம் ஆயாச்சு அதை தாண்டி. அந்த 10 வருஷத்தை உள்ளாடி நான் பழைய போட்டெல்லாம் ஒர்க்கு பார்க்குற மாதிரி அப்படியே ஒர்க்கு பார்த்துட்டு இருந்தேன். அப்போ அதில் உள்ள கொஞ்சம் முயற்சி என்கிட்ட இருக்குது. நம்ம ஊரில் உள்ள ஒரு ஆள் தான் ரஜினின்னு சொல்லுவாங்க அந்த அண்ணன். அப்போ அவங்க தான் நம்ம முயற்சியை பார்த்து பெண்ணியிட்ட ஒரு போட்டை பண்ண கொடுத்தாச்சுன்னா நல்லா பண்ணுவான், அந்த ஒரு இதை அவங்க தான் எனக்கு என் வாழ்க்கையில் மாற்றி அமைச்சது. அந்த 1 கோடியே 10 லட்சம் 20 லட்சம் அப்படியெல்லாம் உள்ள பைசா போடுறதை நம்மளை நம்பி தரணும்னா யாரும் வர மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு இதுல மூமெண்ட் ஃபர்ஸ்ட். இப்போ அந்த இதுக்கு போறதுக்கு முன்னால நம்ம ஊர்களை பொறுத்தளவுல முதல்ல வந்து மர போட்டு தான் வச்சாங்க. ஆமா. அதுக்கப்புறமா இரும்புலான விசைப்படகுகள், இப்போ வந்து ஃபைபர். ஸோ இந்த 3 போட்டுகள்லையும் உங்க அந்த பராமரிப்பு இல்லாட்டி உங்க கலைத்திறன் வந்து எதுல எல்லாம் வெளிப்பட்டிருக்கு? சமுத்திரால போட்டு ஒரு சமுத்திராவுன்னா? ஆமா, கொச்சின்ல இந்த போட்டு கட்டக்கூடிய ஒரு கம்பெனி. இங்க இப்போ நான் தூத்தூர்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். நம்ம கடல் தொழில் போயிட்டு இருந்தேன். அது யாருன்னு தெரியாது, அங்க பேசியிருக்காங்க. பேசி அவங்கள டைரக்டா என்னை வந்து பார்த்தாங்க. எப்படி பேசினாங்க? உங்களை பற்றி அவங்களை எப்படி தெரியும்? நம்ம ஆட்கள், நம்ம ஊர்ல உள்ள ஆள் சேர்ந்த ஆட்கள் தான் அவங்கள்ட்ட அந்த பையனுக்கு கொஞ்சம் அந்த போட்டில் உள்ள சம்பந்தமான ஒரு தெரியும். எனக்கு ஃப்ரெண்டுக்கு பென்னி அப்படி உள்ளது கொஞ்சம் அது நம்மகிட்ட கேட்டு பண்ணத மாதிரி உண்டு. அதாவது உங்க நண்பர்கள் வந்து படகுகள் பழுது பார்க்கும் போதெல்லாம் உங்க ஆலோசனைகள் கேட்குவாங்க. மேக்சிமம் நம்ம ஒரு 10-20 ஆள் இருக்காங்கன்னா ஒரு 10 பேர் நம்மகிட்ட கேட்டு பண்ணத மாதிரி தான் இன்னைக்கு இருக்கு. எந்தெந்த மாதிரியான ஆலோசனைகள் தொடக்கத்துல நீங்க கொடுத்தீங்க, அது வெற்றி பெற்றதாட்டு அவங்களெல்லாம் பாராட்டி இருப்பாங்க இல்லையா? பாராட்டி இருக்கு, அதை சொல்லுங்க. நம்ம இப்போ கேரளாவில் வேலை பார்ப்பாங்க, நமக்கு ஒரு ஃப்ரெண்டு பென்னி இருக்கேன் அப்படின்னு உள்ளதில் ஃபோன் பண்ணி கேட்குவாங்க, இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நான் ஃபோனு மூலமாக அவங்ககிட்ட இப்படி பண்ணுங்க நல்லா இருக்கும், இதுதான் எனக்கு முயற்சி. இல்லை அப்படிப்பட்ட 1-2 நண்பர்களோ அவங்களுக்கு நீங்கள் கொடுத்த ஆலோசனை? பையூஸ் ஏகப்பட்ட வாட்டி கேட்டிருக்கேன், அந்தோன்ராஜ் கேட்டிருக்கேன், நம்ம ஹவுஸ் ஆஃப் அவங்க கேட்டிருக்காங்க. இப்படி இருக்கு. இல்லை உங்க ஆலோசனையினால திருப்தி அடைஞ்சிருக்காங்க? ஆமாம், அடைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்போ அந்த ஒரு இதனால இன்னைக்கு நம்மளை நம்பி போட்டு வேலைக்கு அவங்க தந்து முழுமையா அவங்க நம்பிக்கையோட கொண்டு வேலைக்கு. ஒரு விசைப்படகுன்னு சொல்லும் போது ஒரு சும்மா ஒரு அமைப்பு கிடையாது, அதுலயே ஸ்டோரேஜ் இருக்கு, வீல் ஹவுஸ் இருக்கு, இன்னும் வெளி தோற்றங்கள் இருக்கு, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுல அடுக்களை இருக்கு, இந்த சமையல் அறை இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. எந்த மாதிரியான விஷயங்கள்ல துவக்கத்துல இருந்தே நீங்க வந்து அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்து உங்க நண்பர்களுக்கு? அது ஃபர்ஸ்ட்ல சின்ன சின்ன விஷயங்கள் தான். நான் இப்போ பெருசா பண்ணிட்டு இருக்கேன். அன்னைக்கு சின்ன சின்ன விஷயம் தான், சின்ன சின்ன விஷயங்கள், டேமேஜ் விஷயம் போட்ல. எந்த மாதிரியான
இப்போ ரோலிங் அதிகமாக இருக்கும்போது ஒரு ரோலிங் பென்று அந்த மாதிரி அமைப்பு எப்படி வச்சா நல்லா இருக்கும் கேட்பாங்க. நமக்கு அது பேசி அது பேச்சில் நமக்கு அவங்ககிட்ட அவங்க பண்ணத மாதிரி நம்ம பேசியிருக்கோம். இனியும் அந்த வேற இடத்துல போட்டெல்லாம் வைப்பாங்க. நம்ம தூத்துக்குடியில் வைப்பாங்க, நண்பதில் வைப்பாங்க, குஜராத்தில் வச்சுட்டு இருக்காங்க. அதில் இதெல்லாம் கேட்குவாங்க நம்ம ஆட்கள். நம்ம பெண்ணிட்ட கேட்டு பார்ப்போம் அப்படின்னு ஏகப்பட்ட ஆள் என்கிட்ட கேட்டிருக்காங்க. அதான் நான் இப்போ சொன்னேன், எந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ ஸ்டோர் விஷயங்கள்லையா இல்லை வீல் ஹவுஸ் விஷயங்கள்ல இல்லை அதனுடைய ஷேப்பு இதுலையா? ஷேப்பில் கேட்டிருக்காங்க. ஃப்ரெண்டு தானே நம்ம போட்டுக்கு ஒரு முக்கியமான அமைப்பு ஃப்ரெண்டு தான். அதில் ஏகப்பட்டது இந்த கொம்பு இந்த மாதிரி சம்மந்தமானது, டக்கு எப்படி கைட்டு வைக்கணும், கவரிங் போர்டு எந்த மாதிரி இருக்கணும், வீலஸ் ஃப்ரெண்டு எப்படி வரணும் எல்லாம் கேட்டிருக்காங்க. இல்லை உங்கள் ஆலோசனையினால அவங்களுக்கு நன்மை உண்டாயிருக்கு, அதாவது பொருள் செலவு நம்ம பணச்செலவு குறைஞ்சிருக்கா? அப்படியான ஆலோசனைகள் ஏதாவது கொடுத்துருக்கீங்க? அதுக்கு அப்படி இருக்கு. எனக்கிட்ட இப்போ என்னை பொறுத்த அளவுக்கு அவங்ககிட்ட இப்போ 50,000 ரூபாயில் வேலை பார்க்குற இடத்துல நமக்கு எப்படி பார்க்கணும் அவங்ககிட்ட கேட்கலாம். இது பைசா கம்மி பண்ணணுமா, கூடுதலாக பண்ணணுமா, நல்ல கேரண்டியாக பண்ணணுமா, அவங்க பைசா பொறுத்து தான், கஸ்டமருக்கு பைசா பொறுத்து தான் நமக்கு ஆலோசனை கொடுக்க முடியும். இந்த கொச்சின் சமுத்திரா அந்த படகு கட்டக்கூடிய அந்த கம்பெனிக்கும் உங்களுக்கு நெருங்கின தொடர்பு உள்ளதாட்டு நம்ம அறிவோம், அதை குறித்து சொல்லுங்க. ஆமாம், அங்கே இப்போது இந்த மாதிரி தான் போட்டு நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். இப்போ அவங்க அதில் நம்ம ஆண்டனி ராஜும் அதில் உள்பட்டிருக்கார். இறந்து போன இந்த பிவின்ஸும் நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு அன்னைக்கு. அப்போ அவங்க அன்னைக்கு சமுத்திராவில் போகும்போது அவங்க பழக்கத்தில் நான் போயிருக்கேன். அதுக்கு பின்னாடி நாங்கள் போனதுலேருந்து நான் பேசுறதை கேட்கறதுக்கு அந்த பெரிய கம்பெனி அன்னைக்கு இருந்தது. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு விஷயங்கள் இது. இப்போ என்கிட்ட கேட்டாங்க, கடல் வேலைக்கு போகாம இங்கே உங்களுக்கு சம்பளம் கம்பெனியிலே வேலைக்கு கேட்டாங்க. அப்போ எனக்கு அன்னைக்கு போட்டிருக்கு, அப்பா போட்டிருக்கு. அந்த விஷயமா நான் அதுல சம்பந்தப்படல். நம்ம கடல் வேலை தானே பார்த்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி. அப்படியே அந்த நேரத்தில் நமக்கு எப்படியாவது இதே மாதிரி ஒரு தொழில் நிறுவனத்தை தொடங்கணும், இந்த மாதிரி படகுகள் கட்டணும், அப்படி உள்ள ஏதாவது ஐடியா இருந்தது? அந்த டைமில் வரல, கொஞ்சம் தாண்டி ஒரு 5 வருஷம் தாண்டி புதூர்லேருந்து ஒரு ஆள் வந்தாங்க. வந்துட்டு இதே மாதிரி தான் நம்ம ஊரில் கேட்டுட்டு, நானாக அங்கே போனதில் கிடையாது, அவங்களா திரைக்கு வந்து அந்த மாதிரி அந்த விஷயமா நான் சம்மந்தப்பட்டு அவர்கிட்ட பார்ட்னரா அப்படி ஒரு கொஞ்சம் வேலையெல்லாம் அங்கே பண்ணியிருக்கேன். எங்கள் சமுத்திரா புதூரில். அது சமுத்திராவோட எனக்கு ஒரு போட்டு அங்கே அமைச்ச இடத்தோட அங்கே முடிஞ்சது. நம்ம சமுத்திராவில் நீங்கள் படித்த விஷயம் அங்கே பெரிய அளவில் உலக அளவிலே ரொம்ப பிரபலமாக இருக்காங்க இந்த ஃபைபர் படகு. அன்னைக்கு இப்போ அந்த வேலையை நான் பார்த்துட்டு இருக்கேன். நம்ம கொஞ்சம் அபிப்பிராயம், நம்ம கடல் சார்ந்தது நம்ம போயிட்டு இருக்கோம். அவங்க நம்மகிட்ட அபிப்பிராயம் அன்னைக்கு கேட்டாங்க, பென்னி இப்படி உள்ளதில்லை, உங்க கடல் வேலைக்கு எப்படி சம்பந்தமான நல்லா இருக்கும். அன்னைக்கு எனக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடியே என்கிட்ட கேட்டாங்க. அது வரைக்கும் அவங்க ஸ்பீடு போட்டு இந்த கொஞ்சம் வித்தியாசமான அந்த மாதிரி தான். அவங்க கொஞ்சம் நல்ல அபிப்பிராயம் இருக்கு. நம்ம கடல் வேலைக்கு போனதுனால இவங்களுக்கும் அது சம்பந்தமான அபிப்பிராயம் இருக்கும், அந்த வகையில தான் கேட்டாங்க. அப்ப இது வரைக்கும் நீங்க அங்க உள்ள நுழைவு வரைக்கும் மீன்பிடி படகுகள் அவங்க தொடவே இல்லை? பண்ணி இருக்காங்க. ஆனா நம்மகிட்ட அவங்களுக்கு அதிகமான அபிப்பிராயம் கிடைச்சிருக்கு. நான் ஃப்ரெண்டு மாதிரி இருப்பாங்க, நல்லா நம்பினாங்க. அந்த விஷயத்துல எல்லாம் உண்மையா நம்ம இருந்தோம். அவங்கள்ட்ட எல்லா விஷயங்களையும் நம்மகிட்ட கேட்டு, நமக்கு அதாவது பெரிய கம்பெனி, யாருக்குமே உடனே போய் பேச முடியாது. நமக்கு அந்த மாதிரி பெர்மிஷன் கூட அங்க தந்தாங்க. தேவை நிறுவனர்களுக்கு பேர் தெரியுமா? ஜீவன். இப்போ இந்த தேங்காய்பட்டணம் துறைமுகம் வந்ததுல இருந்து நீங்க புதிய படகு கட்டக்கூடிய ஒரு நிறுவனத்தை துவங்கி இருக்கு. இதனுடைய தோற்றம் எப்போது தொடங்குனீங்க, எப்படி அது தொடங்கப்பட்டது, இப்போ வரைக்கும் உள்ள அந்த விஷயத்தை சொல்லுங்க. சின்ன வயசுல நான் இந்த பார்த்து அங்கே கேரளாவில் தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட ஆளை வச்சு வேலையும் பார்த்துருக்கேன். அந்த அனுபவம் தான் நமக்கு. அதுக்கு பிறகு நம்ம இப்போ ரஜினண்ணா நம்மகிட்ட இந்த இவன்ட்ட கொடுத்தாரு. கேரளா மேஸ்திரியெல்லாம் அவங்க போட்டெல்லாம் பண்ணிட்டு இருந்தார். சாஜியன் உள்ள ஆள். அவருக்கு ஒரு அனுபவம், எனக்கு ஒரு புதுமையா இன்னைக்கு உள்ள ஸ்டைலுக்கு அவர் ஒரு முன் காரணமா எனக்கு அவர் இருந்தார் அன்னைக்கு. இன்னைக்கு நமக்கு நம்ம தனியாக பண்ணிட்டு இருக்கோம்.
அவர் நம்ம பக்கத்துல போட்டுகள் பண்ணாரு. அவருக்கு வேலையை நான் கொஞ்சம் பார்த்து அந்த முயற்சிகளை நான் எடுத்திருக்கு. தொடக்கமா எப்படி மெயின்டெனன்ஸ் வேலைகள் மட்டும்தான் பண்ணீங்களா? ஆமா. அதுக்கப்புறமா ஒரு முழு போட்டை எப்போ தொடங்குனீங்க? 6 மாசத்துக்கு முன்னாடி நான் தனியா ஒரு இப்போ ரெஜினண்ணா போட்டு இப்படி பண்ணணும் ஃபுல் முயற்சி என்கிட்ட தந்தாரு, நம்பி தந்தாரு. அதுலேருந்து தான் எனக்கு இப்போ நல்ல எந்த படகு? ஃபைபரா? ஃபைபர் போட், 78 அடி போட். அதை தாண்டி நமக்கு பெர்மிஷன் கிடைக்காது ஏடி ஆஃபீஸில். அந்த படகு கட்டும்போது உள்ள அனுபவங்களை சொல்லுங்க. கொஞ்சம் கஷ்டம்தான் நமக்கு. அவங்க 1,20,00,000 ரூபா போடுதாங்க. நமக்கு உண்மையான ஒரு சந்தோஷம் இருக்காது. நான் எப்படி புதிய ஆள் எப்படி கொண்டு வருவேன். உங்களுக்கு நம்பிக்கை குறைவா தான் இருக்கு அந்த நேரத்தில்? நம்பிக்கை நல்லா குறைவா இருந்தது. நான் பின்ன நம்ம கடவுளை எனக்கு ஒரு புதிய வாழ்க்கை, இதை விடக்கூடாது, இந்த ஒரு நம்பிக்கை எனக்கிட்ட இந்த விஷயத்துல எப்பவும் இருந்தது. முயற்சி தான். நான் தூங்காம இதை எப்படி நாளைக்கு 10-50 ஒர்க்கர் என்கிட்ட இருக்காங்க. இப்போ அந்த ஒர்க்கர்கிட்ட நான் போய் அந்த எனக்கு ஒர்க்கை அங்கே கொடுத்தாதான் வேலை நடக்கும். அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். நைட்டு தூங்காம இதை நாளைக்கு என்ன பண்ணலாம், இந்த போட்டில் இந்த டேமேஜை எப்படி பார்க்கலாம், இதெல்லாம் நல்ல. அப்போ அங்கே கஸ்டமர் முன்னாடி நான் அப்படி நிற்க முடியாது. தனியாக தான் யோசிச்சு காலமாக அவங்ககிட்ட வேலைக்காரங்கிட்ட இப்படி பண்ணணும் அந்த அமைப்பெல்லாம் நான் கொடுத்து தான் இன்னைக்கு ஏன்னா முயற்சியை கனவுல எல்லாம் வந்திருக்கேன். அந்த ஐடியாவெல்லாம் தூங்காம நான் நல்லா கஷ்டப்பட்டிருக்கேன். இந்த ஒர்க்ல நமக்கு நாளைக்கு இன்னொரு ஆளு குறை சொல்லக்கூடாது, அந்த ஒரு முயற்சி எனக்கிட்ட. அதுக்கு எனக்கு வளர்ச்சி இன்னைக்கு இருக்கு. அந்த போட்டு துவங்கினதுல இருந்து உள்ள அந்த அனுபவத்தை சொல்லுங்க. அதாவது ஒரு போட்டினுடைய ஒரு ஃபைபர் போட்டுன்னா முதல்ல என்ன செய்வாங்க, என்னென்ன வேலைகள் இப்படி செஞ்சு கடைசியா முடிப்பாங்க, எவ்வளவு காலங்கள் ஆகும் இந்த போட்டு கட்டி முடிக்க? ஒரு போட்டு கஸ்டமருக்கு இப்போ பைசா நமக்கு மொத்தமா இருக்குன்னு சொன்னா 4 மாசம். 4 மாசத்துல கட்டி முடிக்கலாம். முதல்ல எந்த வேலையை தொடங்குவீங்க? ஒரு போட்டு ஃபர்ஸ்ட் மாடல் தான் நமக்கு ஃபர்ஸ்ட். அந்த மாடல் எப்படி உருவாக்குவீங்க? அளவெல்லாம் இருக்கு. நம்ம இப்போ ஒரு போட்டு இப்போ மக்கள் இப்போ எங்க உள்ள போட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியாச்சுன்னா அந்த போட்டை நமக்கு இன்னைக்கு எடுக்கிறதுக்குள்ள அந்த அதுலயே அபிப்பிராயம் இருக்கு. அவங்களே சொல்லுவாங்க இந்த போட்டு ஆமா இந்த போட்டு நமக்கு நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தாச்சுன்னா அது இப்போ அந்த டெக்னிக்கல் எனக்கு இன்னைக்கு தெரிஞ்சிருக்கு. அதை எப்படி எடுத்தாலும் அந்த போட்டை குறிச்சு அவங்க வீடியோவோ போட்டோவோ காமிப்பாங்க. அப்படிதானே? அப்படின்னு காட்டுவாங்க. நேர்லயும் பார்க்க மாதிரி. அது பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி அது நம்மளால முடியும் அப்படி உள்ள ஒரு இது வரும்? அதுக்கு முடியும் நம்பிக்கையே ஒரு ஆளு ரெஜினன் தான் எனக்கு தந்தது. வேற இந்த விஷயத்துல யாரும் எனக்கு பேச முடியாது. அவர் இல்லைன்னா நானும் நேரமே இருந்தது மாதிரி இருந்தேன். என்னை நம்பி என்னை நம்பி இவ்வளவு காசை போட்டு பண்ணதுக்கு தயங்குவாங்க. இவனுக்கு என்ன தெரியும், முதல் ஆட்டு பண்ண போறான், என்ன தெரியும். ஆமா அந்த மாதிரிதான். இப்போ டேமேஜ் வேலை எப்படியோ சின்ன பைசா தானே அந்த மாதிரி நடந்துட்டு இருந்தது. இந்த பெரிய விஷயத்த அவர் தான் எனக்கு முழுமையான காரணம். சரி, அந்த போட்டினுடைய துவக்கத்தை சொல்லுங்களேன். எப்படி நீங்க துவங்கினீங்க? அதாவது ஒரு டிசைன் பண்ணும்போதே, ஒரு மாடல் பண்ணும்போதே ஒரு மோல்டிங் இருக்கும் இல்லையா? அந்த மோல்டை எப்படி உருவாக்குறீங்க? எப்படி நமக்கு பண்ண ஃபர்ஸ்ட் ஏரா வைப்பாங்க. ஏரா வச்சுட்டு நமக்கு அதுக்குள்ள மாடல் நம்ம ஒரு கஸ்டமருக்கு என்ன தேவையோ ஃபர்ஸ்ட் அவங்க இதை கேட்போம். கேட்டுட்டு தான் இப்போ கடை போட்டு நம்ம மாடல்ல பார்த்தாச்சுன்னா கடை போட்ட பின்பகு எனக்கு இந்த போட்டுக்கு இத்தனை நீளம் இருக்கிறதுனால அங்க இத்தனை வீதி வேணும் சொல்லுவாங்க. அவங்களுக்கு போட்டுக்கு தகுந்த சொல்லுவாங்க 19 வேணும், 20 வேணும், 18 வேணும் அப்படி சொல்லும்போது அந்த அளவுலேயும் தான் ஷேப்பை எடுக்க முடியும். இப்போ இந்த போட்டுக்கு நீங்க முதலாக செஞ்ச இந்த ஃபைபர் போட்டுக்கு எவ்வளவு அளவு, முன்பகுதி எப்படி, பின்பகுதி எப்படி, அதை எப்படி? பின்பகுதியில கடப்போட்டு பகுதியில 19 இருக்கு அடி, முன்பகுதியில 23 அடி தான். அவங்க கஸ்டமருக்கு அந்த விருப்பம் இருந்திருக்கு. அதே மாதிரி 23ல விரிஞ்சு அப்படியே சீரோல முடியும். ஆமா, ஃப்ரண்ட் சீரோல வந்து இது நம்ம பேக்கு, இது ஃப்ரண்ட்ல வந்து வீதியா இருக்க இடத்த அப்படிதான் ஏடி ஆபீஸ்லயும் அளவு கொடுப்பாங்க. அதான் நம்ம முதல்ல நம்ம ஏரா வைக்கிறோம். ஏரா வச்சு ஒரு மோல்டை உருவாக்கும் போது அந்த கஸ்டமருக்கு வந்து வாடிக்கையாளர்களுக்கு அது பிடிக்கல, மாற்றம் பண்ண முடியுமா? மாற்றம் ஏகப்பட்ட பண்ண முடியும், ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்மகிட்ட இருக்க மாடலுக்கு என்ன டெக்னிக்கலும் மாற்ற முடியும், கண்டிப்பாக மாற்ற முடியும். எப்படி அதை மாற்றுவீங்க? ஏன்னா நம்ம ஏற்கனவே அந்த மோல்டிங் வச்சு அதில்
அதுல ஃபைபர் ஷீட் எல்லாம் போட்டு இப்போ ஒரு அமைப்பு ஃபர்ஸ்ட் அந்த அமைப்பை டம்மியா பற்றி வந்துட்டு இருக்கு. அந்த அமைப்பை பற்றி சொல்லுங்க, எப்படி பண்ணுவீங்க? ஆமா, ஒரு டம்மி கஸ்டமருக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு மாடலை அடிச்சு காட்டும். அதுல இப்போ அவங்க தந்திருக்க அளவுக்கு கரெக்டா அந்த டிசைன் அந்த மோல்டை எப்படி உருவாக்கும்? ஸ்கொயர் பைப் தான். ஸ்கொயர் பைப் வச்சுதான் நமக்கு அளவெல்லாம் நம்ம புக்ல இருக்கும். இதை பார்த்துட்டு கஸ்டமரை சொல்லியிருக்க அளவையும் பார்த்துட்டு அப்படிதான் ஸ்கொயர் பைப் வெல்டரை வச்சு அப்படியே அந்த ஆமா உருவாக்கி அதுல அவங்க திருப்தியான நமக்கு ஒரு லிஸ்ட்டை கொடுப்போம். இப்போ இருக்க அமைப்பு எனக்கு செட்டில் இப்போ இருக்கான்னா ஒரு லிஸ்ட்டை கொடுப்போம். இந்த இதில் இந்த ஸ்கொயர் பைப் இப்படி அடிச்சுட்டு வா அப்படின்னு நம்ம பக்கத்தில் நிற்போம். அதுலேயே மாற்றம் செஞ்சு வருவீங்க. ஆமாம், இப்போ கஸ்டமருக்கு இப்போ நம்ம அடித்தாச்சு ஒரு 5 லேவர் 10 லேவர் வேஸ்டானாலும் பிரச்சனை இல்லை. அவங்க அமைப்பு தானே நமக்கு முக்கியம். அது பெருசாக நம்ம பார்க்க முடியாது. அவங்களுக்கு பிடிக்கலைன்னா மாற்றியும் அடித்து கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை ப்ராப்ளம் இருக்காது. சரி, அதுக்கப்புறமா என்ன செய்வீங்க? முதல் வேலையா ஃபர்ஸ்ட் ஏற வைப்பீங்க. ஆமா, அடுத்து இந்த ஃபைபர் மாடல் அதுலேயானே மாடலை கொண்டு வந்துட்டு அதை எப்படி கொண்டு வருவீங்க? அது அந்த சொல்லுங்க. அது இப்போ நம்மகிட்ட அளவு இருக்கு. இப்போ அதுல என்னென்ன மெட்டீரியல் பயன்படுத்துவீங்க? ஸ்கொயர் பைப் தான். அதுக்கு பிறகு ஓகே, அதுக்கு பின்னாடி நமக்கு ஒரு சீட் இருக்கு, பினிஷிங் சீட். அந்த சீட்டு நம்ம அடிச்சு தான் சீட்டை அடிச்சுட்டு தான் அதில் அது நம்ம கவர்மெண்ட் இப்போ பச்சை பெயிண்ட் அடிச்சு அதனால பச்சை பெயிண்ட் அதில் அடிச்சுட்டு தான் மொத்த மேட்டும் போட்டு கெமிக்கல் எல்லாம் போட்டு நம்ம வீடு மாதிரி தான். வீடை நம்ம ஒரு மோல்டு அடிச்சுட்டு வார்த்தை எடுக்காம இல்லை, அந்த மாடல். அதான் அந்த டெம்ப்ளேட் நம்ம போட்டுக்கு டெம்ப்ளேட்னு சொல்லுவாங்க. அந்த மாடலை அடிச்சு முடிஞ்ச சீட்டை இப்போ செவரு மாதிரி அடிச்சுட்டு அதில் தான் கெமிக்கலை பூசி மேட் வச்சு அடிச்சு என்ன கலர் வேணுமோ அந்த அது பண்ணல தொடக்கம் தான் நீங்க பண்ணுவீங்க. ஆமா, அதுக்கப்புறம் எப்படி ஷீட் எப்படி போடுவீங்க? அதுக்கு பின்னாடி இப்போ நம்ம கலர் அடிச்சுட்டு அதுக்கு பிறகு மேட் நம்ம கெமிக்கல் ரெசின் அந்த சம்பந்தமான நமக்கு எத்தனை திக்னஸ் வேணுமோ அந்த திக்னஸை அமைச்சு அதுக்கு பிறகு ஸ்ட்ராங் படுத்தி கொண்டு வர. இப்போ ஒரு எவ்வளவு திக்னஸ்ல நம்ம தூத்தூர் பகுதி மீனவர்கள் வந்து விரும்புறாங்க? இந்த படகு வந்து இவ்வளவு போட்டு நமக்கு திக்னஸ் என்னன்னு பார்த்தாச்சுன்னா 3/4 இன்ச் மேக்சிமம், 3/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு, அதுக்கு கம்மியா இருக்காது. இது இப்போ அதுல ஷீட் வரும், ஒரு ஷீட்டு தென் ரெசின் அப்படிதான். ஆமா ஒரு செட்டுன்னு சொல்லுவாங்க, நம்ம ஆட்களுக்கு தெரியும். ஒரு 2 மேட்டு ஒரு ரோபன்ஸ் அந்த மாதிரி ஒரு செட்டு. அப்படி வரும்போது நமக்கு கஸ்டமரை கேட்கறத பொறுத்து 4 5 அந்த மாதிரி நமக்கு காசு தார பொறுத்து அந்த மாதிரி அந்த வேலை கூட காசு. ஆமா திக்னஸ் ஜாஸ்தியாக கூடுதலாக. சரி, இது நம்ம ஒரு ஷேப்பை கொண்டு வந்தாச்சு. அதுக்கப்புறமா அதுக்கு பின்னாடி அதுக்குள்ள நம்ம காலுன்னு சொல்லுவோம், காலெல்லாம் செட் பண்ணிட்டு ஸ்ட்ராங் படுத்திட்டு வாழ்க்கையெல்லாம் போட்டு. காலு எந்த மெட்டீரியலை பயன்படுத்துவீங்க? பப்பு தான் இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிறதுல பப்பு. ஆங்கிலேயர் பண்ணலாம், எல்லா விதமான வேலைகளையும் மரம் பண்ணலாம். எது நல்லது? அதிக கால உழைக்க இப்போ நம்ம இப்போ கூடுதல் அதை நம்ம மக்கள் விரும்புவாங்கன்னா பப்பு தான். பப்பை வச்சுட்டு அதுல நம்ம ஃபைபர் பூசி அந்த மாதிரி. அப்படி அப்போ அந்த இரும்பு சம்பந்தமான வேலைகள் குறவு தான். இப்போ வெயிட் குறவா இருக்கும். வெயிட்டும் குறவா இருக்கும். வெயிட் குறவா இருப்பதனால என்ன பலன்? அவங்களுக்கு கொஞ்சம் நம்ம இப்போ ஹோட்டல் இப்போ நல்ல தூரத்துக்கு போறாங்க, அதுல ஏகப்பட்ட சாதனங்கள் ஏற்றுறாங்க. அப்போ கொஞ்சம் கூட நமக்கு அவங்களுக்கு இந்த விஷயத்துல வெயிட் குறவா, ரெண்டிங் கொஞ்சம் அதிகமாக, ஓட்டம் கூடுதலாக கிடைக்கும். அதுக்கப்புறமா இப்போ என்ஜின் சைடெல்லாம் எப்படி வடிவமைப்பீங்க? இன்ஜின் சைடெல்லாம் நமக்கு அவங்களுக்கு எந்த இன்ஜின் இருக்கோ நமக்கு போட்டு சம்பந்தமான எல்லாமே நான் தான் பார்த்துட்டு இருக்கு. அது சம்பந்தமானது ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அதுல இப்போ முக்கியமா நமக்கு இன்ஜினை ஏற்றியாச்சுன்னா அதுல அலாமெண்ட் ஒன்று இருக்கு. அந்த அலாமெண்ட் பார்த்தா தான் அது கரெக்டான அமைப்பாகும். அதுக்கு உள்ள எந்த இன்ஜினை நீங்க இப்போ விரும்பி, எந்த கம்பெனி இன்ஜினை விரும்பி பண்றீங்க? இப்போ புதுசுல பார்த்தாச்சுன்னா சினாட்ராக் நான் பண்ணிட்டு இருக்க போட்ல எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. எந்த போர்டு சம்பந்தமான அலாமெண்ட் பார்க்க இருந்தாலும் நம்ம விசைப்படகுலையே இந்த விசைப்படகுகளுக்குன்னு என்ஜின்கள் உருவாக்குறாங்களா இல்ல வேற ஏதாவது என்ஜின் உருவாக்குறாங்க? நம்ம எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் பேசுறேன், வண்டியில எல்லாம் ஓடிட்டு இருக்க இன்ஜினை வச்சு நமக்கு மெயின்டைன் பண்ணி அப்படி எல்லாம் பண்ணி இருக்காங்க. இல்ல நம்ம விசைப்படகுக்குன்னு தனியாட்டு உருவாக்குறாங்களா என்ஜின்? அப்படி இருக்குன்னு சொல்லி நீங்க பயன்படுத்தினது அப்படி உள்ள என்ஜின் தானா இல்ல வேற விஷயத்துக்கும் பயன்படுத்துவாங்க? இது சம்பந்தமா வரும்போது இதுல வித்தியாசப்படுத்தி அந்த ஒரே கம்பெனி அந்த விஷயத்தையும் பண்ணுவாங்க, இதையும் பண்ணுவாங்க. நம்ம ஆர்டர் பண்ண மாதிரி நமக்கு நம்ம போட்டு சம்பந்தமான இருந்தா இப்படி வருவாங்க,
அது வண்டி சம்பந்தமான இருக்கும்போது அதுக்குள்ள கியர் சம்பந்தமான விஷயங்களை அவங்க பண்ணுவாங்க. கப்பல் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆமா. கப்பல் வந்து எவ்வளோ பிரம்மாண்டமான பெரிய பெரிய வடிவத்தில் இருக்கு. ஆமா. அதுவே ரொம்ப வேகமா போகும்போது நம்ம விசைப்படகுகள் வந்து வேகம் குறைவா இருக்கு. எதனால? நம்ம இந்தியாவில் பார்த்தாச்சுன்னா அந்த விஷயத்துல நமக்கு டீசல் அதிகமாக விலை இருக்கு. ம். நமக்கு நல்லா ஸ்பீடாக நம்ம ஆட்களுக்கும் போக முடியும், எல்லாமே பண்ண முடியும். ம். ஆனா அப்படி பண்ணியாச்சுன்னா நம்ம இந்தியாவில் உள்ள டீசல் விலைக்கு, அதாவது ஸ்பீடு கூட்டும்போது இந்த டீசல் எரிபொருள் கூடுதலாகும். ஆமா நமக்கு இப்போ செலவு தானே. ம். நம்ம மக்களுக்கு செலவு கம்மியா இருக்கணும், ம். அப்படி உள்ளதான் தொழில் நம்ம இப்போ ஆட்கள். 5 நாள் நம்ம போக வேண்டியது ஒரு நாள்ல போனாலே அது நல்லதானே. அந்த விஷயத்துல இப்போ நமக்கு இவங்க நம்ம ஆழக்கடல்ல போறாங்க, ம். கெபியா வச்சு போகும்போது அது ஒரு பயம். நார்மலா போயாச்சுன்னா ஒரு நம்பிக்கையா நம்ம போயிட்டு வர ஒரு ஒரு அந்த மாதிரி தான் நம்ம மக்கள் விரும்பிட்டு இருக்காங்க. ம். அதிகமான ஸ்பீடு வைக்கும்போது நம்ம எல்லை இல்லாம போயிட்டு இருக்காங்க. ம். இந்த விஷயத்துல எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு தான் அப்படி பார்க்குறாங்க. இப்போ பிஷிங் போட்டு சம்பந்தமா ரன்னிங்ல போற போட்டை எல்லாம் பார்த்தாங்கன்னா அவங்க ஆழக்கடல்ல போக மாட்டாங்க, ம். பக்கத்துல தான். அந்த மாதிரி உள்ளதுல அவங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தாலும் அவங்கள கொண்டு வர்றதுக்கு எல்லாமே ஆள் இருக்காங்க. நம்ம போட்டு சம்பந்தமான ஒரு இது வரும்போது, அப்படி ஒரு ஃபால்ட் வரும்போது நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனை, அந்த குடும்பத்துக்கே பிரச்சனை இருக்கு. ம். நஷ்டேடு அதிகமா வாராத மாதிரி அதுல உள்ள இது இருக்கு. அதனால தான் நம்ம அந்த ஸ்பீடை ஆமா, நம்ம ஒரு தேவைக்கு இது போதும், செலவும் கம்மியா இருக்கணும், அந்த முயற்சி இப்படிதான் அதுல உள்ள முயற்சி. என்ஜினை உள்ள வச்சதுக்கு பிறகு தான் இந்த அலைன்மெண்ட் பார்ப்பீங்களா? ஆமா, அதுக்கு சம்பந்தமான அளவுகள் நம்ம வச்சிருப்போம். ம். அது பவுண்டேஷன் அடிச்சு வச்சிருப்போம். ம். அதுக்கு இப்போ சாஃப்ட் இன்டர்மீடியம் இது சம்பந்தமான அந்த விஷயங்கள் இருக்கு. ம். சரி, என்ஜின் அமைப்பு முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறமா இந்த வீல் ஹவுஸ் எல்லாம் எப்படி எடுச்சு? வீலஸ் எல்லாம் மோல்டு நான் ஒரு மாடல் வச்சிருக்கேன். ம். எல்லா படகுலையும் அதை தான் வச்சு கொடுப்பீங்களா? அவங்க அது விரும்புகிற மாதிரி. போட்டு பெருசாகும்போ ஒரு மாடல் இருக்கும், ம். சின்னதாகும்போ ஒரு மாடல் இருக்கும். அது சம்பந்தமான இப்படி எல்லாம் இருக்கு. அப்போ இது இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்க பெரிய போட்டு அதுக்கு மாடல் என்கிட்ட இருக்கு, மோல்டா இருக்கு. ம். இப்போ நான் பண்ணிட்டு இருக்க போட்டுக்கு எல்லாமே அந்த வீலஸ் மோல்டு தான் வச்சு மாடல் அடிச்சிட்டு. வேற இப்போ நீங்க முதலாக இந்த ஒரு ஃபைபர் போட்டை கட்டி இறக்கி இருக்கீங்க. இதுல ஏதாவது வித்தியாசமான முயற்சிகள் பண்ணியிருக்கீங்களா மற்ற படகுகளை விட? இது வரைக்கும் மற்ற கம்பெனிகள்ல இருந்து, ஏன்னா அவங்களெல்லாம் படிச்சிருப்பாங்க அது சம்பந்தமாக. நீங்க ஒரு சாதாரண ஒரு மீனவர் வந்து இவ்வளவு பெரிய சாதனையை படைச்சிருக்கீங்க. முதலா வந்து இந்த ஃபைபர் படகு 78 அடி படகையே உருவாக்கி இருக்கீங்க. அதுல ஏதாவது புதுசா ஏதாவது மற்ற கம்பெனி படகுகளை விடைக்கும் உங்க படகுல ஏதாவது வித்தியாசத்தை பூத்திருக்கீங்க? வித்தியாசம் பண்ணியிருக்கு. என்ன வித்தியாசம்? கஸ்டமர் நம்ம வரும்போது ஏகப்பட்ட போட்டு நான் பார்த்துருக்கேன். ம். அதுலேயும் கொஞ்சம் நம்ம ஃபினிஷிங்னு உள்ள ஒன்று இருக்கு, ம். அதை நல்லா பண்ணும், எனக்கு முயற்சி தான் அது. அப்படி உள்ளதில் அந்த ஃபினிஷிங் தான் விரும்புவாங்க. நம்ம கஸ்டமர்னு வந்தாச்சுன்னா போட்டில் ஒர்க்கு நல்லா இருக்கு அப்படி உள்ள ஒரு கொஞ்சம் பேசுவாங்க. அதுதான் முக்கியம். மாடல் நம்ம ஃபர்ஸ்ட்ல பண்ணியாச்சு, அதுக்கு பின்னாடி கொஞ்சம் ஃபினிஷிங் ஒர்க்கு. நீங்க மட்டும்தான் அதுக்கு ஒரு முக்கியமான காரணமா, இல்ல உங்க பணியாளர்கள் தான் அதுக்கு முக்கியமான? இப்போ காலமான 8 மணிக்கு வேலை ஒர்க்கு, 8, 8:30க்கு வேலை தொடங்க மாதிரி இருக்கும். நம்ம அதில் ஒரு 5-6 ஆள் பெரிய ஆள் நம்ம மெயினாக இருப்பாங்க. அப்போ நம்மகிட்ட வந்து பேசுவாங்க, என்ன லெவலில் போகணும், வேலை ஒர்க் எப்படி கொண்டு போகணும். நம்ம இதுதான் மொத்தம். நம்ம இப்போ நான் இருக்கேன்னா நான் சம்மந்தமாக தான் அங்கே இருக்கும். நீங்கள் 50 தொழிலாளிகள் உங்களுக்கு இருக்கா சொல்லுவீங்க, அவங்கள எப்படி நீங்கள் நடத்துவீங்க? எப்படி அவங்கள வேலை வாங்குவீங்க? வேலைன்னு பார்த்தா நீங்கள் சாதாரண ஒரு மீனவர், இது சம்பந்தமான எந்த படிப்பும் படிக்காதவர், வெறும் 6ஆம் வகுப்பு மட்டும்தான் படிச்சிருக்கீங்க. அப்போ இந்த தொழிலாளிகளை எல்லாம் வேலை வாங்குவது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு எந்த மாதிரியான? அப்படி பார்த்தாச்சுன்னா அவங்கள தான் எனக்கு கடவுளாக இருப்பாங்க. என்னைய சம்பந்தமாக பார்த்தாச்சுன்னா எனக்கு ஒர்க்கர் தான் எனக்கு கடவுள். அவங்க இருந்தால் தான் எனக்கு வேலை பார்க்க முடியும். அது ஒரு நம்பிக்கை எனக்கு. நான் பேசுறதை கேட்க இருக்காங்க, கஸ்டமர் பேசுறதை கேட்க இருக்காங்க. அவங்க இல்லாமல் இருந்தால் எனக்கு தொழில் பண்ண முடியாது. அவங்க உங்க மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்களா, இல்லை எப்படியாவது இந்த நிறுவனம் முன்னுக்கு வரணும் அப்படி உள்ளது அவங்களுக்கு இருக்காங்க. அப்படி தம்பிகள் இருக்காங்க. அடுத்த கட்டமா என்ன
திட்டம் வச்சுருக்கீங்க? ஏன்னா முதலாக நீங்கள் ஒரு சாதிச்சிருக்கீங்க. ஏன்னா இந்த தூத்தூர் பகுதியிலேயே யாருமே செஞ்சிடாத ஒரு சாதனையை தான் நீங்கள் இப்போ பண்ணியிருக்கீங்க. ஃபைபர் போட்டையே முழுக்க உங்கள் ஐடியாவில் உருவாக்கி அந்த படகு இப்போ வெளிவந்திருக்கு. அடுத்த கட்டமாக என்ன திட்டம் வச்சுருக்கீங்க? பண்ணி இருக்கிறதுலே கொஞ்சம் முயற்சி தானே, இன்னும் நல்லா வரணும். இல்லை, இந்த படகு இப்போ நீங்கள் கடலில் இறக்குனதுக்கு பிறகு ஒரு பரவலான ஒரு பேச்சு ஊர்லெல்லாம் பேசப்படும் இருக்கு. இதை பார்த்து இன்னும் புதிய வாடிக்கையாளர்கள் கஸ்டமர் வந்து உங்களுக்கு ஆர்டர் இருக்காங்க, ஏகப்பட்டது வராங்க. எனக்கு இந்த விஷயமா இப்போ ஆர்டர் எல்லாம் பிடிச்சு அப்படி பண்ண முடியாது. இப்போ கிளைமேட் சரியில்லை, மழை காலம் அந்த மாதிரி உள்ளதில் என்ன சம்பந்தமாக பார்த்தா ஒரே இதில் 3 போட்டு நமக்கு வேலை பண்ணலாம், அப்படியே ஒன்றா பண்ணலாம். அதுக்கும் அதிகமாக வச்சாச்சுன்னா நமக்கு இப்போ 50 ஆளை வச்சு வேலை பார்க்குற இடத்துல இனியும் எனக்கு முடியுமானுள்ள கொஞ்சம் சந்தேகங்கள் இருக்கு. ஆர்டர் இருக்கு, கேட்காங்க கஸ்டமர், போட்டு ஏகப்பட்ட போட்டு கேட்காங்க. விசைப்படகுகளை பொறுத்த அளவில் முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு சின்ன படகு, இதில் இந்த வசதிகள் குறிப்பாக வந்து கழிவறை, இந்த குளியலறை, இந்த சமையலறை வசதிகள்லாம் பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன இந்த 78 அடி நீளம் வரைக்கும் வந்தாச்சு. இதில் இந்த வசதிகளெல்லாம் பண்ணலாமே, ஏன் பண்ணாமல் இருக்கீங்க? மக்கள் விரும்பினா, கஸ்டமர் விரும்பினா நமக்கு பண்ணி கொடுக்கறதுக்கு பிரச்சனை இல்லை, பண்ணலாம். அப்படி யாராவது வந்து உங்கள்கிட்ட அணுகுறாங்களா? இப்படி இந்த வசதிகளெல்லாம் பண்ணிக்கலாம். இப்போ அவங்களுக்கு கவர்மெண்ட் தானே இந்த ஒரு இது இப்படி தான் பண்ணணும், அந்த இது இப்போ மக்கள்கிட்ட சொல்லியாச்சுன்னா கரெக்டாக அது வருவாங்க நம்மகிட்ட. ஒரு பெர்மிஷன் கொடுக்காங்க, ஏடிஎம்சியில் ஒரு பெர்மிஷன் கொடுக்காங்க, போட்டு இது ஆன்லைனில் கொடுக்காங்க. அவங்க கண்டிப்பாக இப்படி தேவைப்படும் அப்படின்னு சம்மந்தப்பட்ட ஒரு இது வந்தாச்சுன்னா கண்டிப்பாக நமக்கும் பண்ணி கொடுத்தானே ஆகணும், பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாதுகாப்பு வசதிகள் எல்லாம் எப்படி இருக்கு நீங்கள் இப்போ நேரமேட கொஞ்சம் பாதுகாப்பு நம்ம கூடுதலாக தான் நம்ம மக்கள் போட்டுகள்லாம் கொண்டு போகிறாங்க. நேரமே இருந்த ஒன்றுமே கிடையாது. இப்போ கொஞ்சம் சேஃப்டியாக நம்ம கவர்மெண்ட் இப்போ ஏடிஎஃப்சிலேருந்து இப்படி இருக்கணும், நேரமேட கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இல்லை, நிறைய போட்டுகளில் இந்த கடலில், அதாவது அவங்க இந்த யூரன் பாஸ் பண்ண ஒன்றுக்கு போகும்போது அல்லது 2 போகும்போது தான் அவங்க தவறி விழுவதாக நம்மளுக்கு நிறைய ரிப்போர்ட்டுகள் வரும். இதை தடுப்பதற்கு ஏதாவது வழிகள் நம்ம இந்த விசைப்படகுகளை செய்ய முடியும்? இருக்கு, பாத்ரூம் வசதி பண்ணி கொடுத்தாச்சுன்னா இந்த இறப்பை எல்லாம் நமக்கு எல்லாம் கட்டுப்படுத்தலாம், அந்த மாதிரி எல்லாம் வசதி. அப்போ நம்மளை சேர்ந்த கஸ்டமரு நம்ம இப்போ என்கிட்ட வந்து பேசியாச்சுன்னா இது தேவை அப்படின்னு பேசியாச்சுன்னா நமக்கு பண்ணி கொடுக்க முடியும். அதில் எனக்கு ஒரு இதுமே கிடையாது. அவங்க கஸ்டமர் பேசுதானே நமக்கு, அதுக்கு தானே நமக்கு இருக்கு. எந்த வசதி கேட்டாலும் நீங்கள் செஞ்சு கொடுக்க தயாரா? இப்போ இதுவரையிலும் எங்கள் தூத்துக்குடி நேயர்களுக்கு உங்கள் இந்த விசைப்படகு சார்ந்த அனுபவங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி. வணக்கம். வணக்கம்.